அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட பாவக்காய் செடி பார்த்தீங்களா, நெறைய பூக்களோட இருக்கு இல்லைங்களா? பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தான் பூக்கள் குறைவா இருக்கு. தினம் தினமுமே பூக்கள் பார்த்தீங்கன்னா, நெறைய பூக்கள் பூத்துட்டே தான் இருக்கு. நெறைய மொட்டுக்களும் நெறைய இருக்கு. நம்ம வீடியோக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இப்ப தான் புதுசா செடி வளர்க்குறவங்களுக்கானது. ஏன்னா, இந்த வீடியோல வந்து "இது கூட தெரியாதா?" அப்படின்னு நீங்க நெறைய பேர் நெனைக்கலாம் நான் சொல்றத பார்த்துட்டு. அதனால இது பிகினர்ஸ்க்கான வீடியோ தான். பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு வந்து இந்த செடி வளர்க்குறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. இது வந்து புதுசா செடி வளர்க்குறவங்களுக்கான வீடியோ மட்டும் தான். அதனால யாரும் இந்த வீடியோ பார்த்து சிரிக்காதீங்க. நான் ஏன் இந்த செடியிலருந்து பூக்கள், மொட்டு எல்லாத்தையும் இப்படி கட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. நான் பாவக்காய் செடி வளர்க்குறது இது முதல் முறை. இதுக்கு முன்னாடி பூக்கள் கூட நான் பார்த்ததில்ல. செடியும் வந்து தொட்டு பார்த்து அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்ல. நான் பண்ண முதல் தப்பு என்ன அப்படின்னா, இந்த செடியில பூக்குற ஒவ்வொரு பூக்கள் எல்லா பூக்களுமே வந்து பாவக்காயா ஆயிடும் அப்படின்னு நான் நெனச்சேன். அப்ப என்ன நெனச்சேன்னா, அச்சச்சோ! இவ்ளோ காய் காய்க்க போகுது. இவ்ளோ பாவக்காய வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப ஒண்ணும் பாவக்காயெல்லாம் புடிக்காது. நம்ம யாருக்கு இத குடுக்குறது? ஐய்யய்யோ! இவ்ளோ காய் வரப்போதா? அப்படின்னு நான் நெனச்சுட்டேன். ஆனா பூக்குற எல்லா பூக்களும் பாவக்காயா ஆகாது. அப்படின்றத அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா, இந்த செடியில பூக்குற எல்லா பூக்களுமே காயாகாது. அதுல ஆண் பூக்கள், பெண் பூக்கள் அப்படி இருக்கு அப்படின்றத அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எங்க அப்பா சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, இந்த மேல் ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும், அப்புறம் மொட்டுக்கள் எல்லாத்தையும் தேடி தேடி புடிச்சு எல்லாத்தையும் கட் பண்ணேன். எதுனால அப்படின்னா, இந்த செடியில இருக்க எனர்ஜி ஃபுல்லா அவங்களுக்கே போயிடும். அப்புறம் வந்து ஃபீமேல் ஃப்ளவரே வராது அப்படின்னு நெனச்சுட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி மொத்தமா எடுத்துட்டேன். பாருங்க எவ்ளோ இருக்கு பாருங்க. இந்த பிளேட்ல இவ்ளோ இருக்கு. இந்த நெறைய மேல் ஃப்ளவர்ஸ்லாம் நெறைய இருக்கிறதுனால தான் நெறைய அந்த வண்டு, அந்த ஹனி பீஸ்லாம் இருக்கும் இல்லையா? எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணி, அது வந்து நெறைய அதுக்கப்புறம் காய் வர வைக்குது. அது புரிஞ்சுக்காம நான் இத எல்லாம் கட் பண்ணிட்டேன். இது இப்ப இந்த 2 விஷயங்களையும் நான் அந்த செடி வளர்ந்த பின்னாடி தான் ஒண்ணொன்னா நான் பண்ண தப்ப ரியலைஸ் பண்ணி, அதுக்கு சால்வ் பண்ணி வந்தேன் நானு. இப்ப இந்த செடியில மேல் ஃப்ளவர் எப்படி இருக்கும்? ஃபீமேல் ஃப்ளவர் எப்படி இருக்கும்? அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, இதுதான் மேல் ஃப்ளவர். இது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பாருங்க எப்படி வந்துட்டு இருக்குன்னு. ஒரு குட்டி பாவக்காய் மாதிரி வந்து அதுக்கப்புறம் மொட்டு இருக்கு இல்லையா? இதுதான் ஃபீமேல். இந்த இடத்துல ஒன்று இருக்கு. இங்கே 2 இருக்கு. பக்கத்தில் இங்கே ஒன்று பாருங்க. 2 இருக்கு பாருங்க. இன்னொன்று பாருங்க ரொம்ப பெருசா வந்துருச்சு. இங்கேயே இன்னொன்றும் இருக்கு. இதோ இங்கே ஒன்று இருக்கு. பார்த்தீங்களா ஒரு காயோட இருக்கு இல்லையா? இந்த செடியிலையும் ஒன்று இருந்தது. ஆனால் இது ஏதோ ஒரு மாதிரி மஞ்சள் ஆகிட்டே இருக்கு. விழுந்தாலும் விழுந்துரும்னு நினைக்கிறேன். இந்த பாவக்காய் செடியில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக பூக்கள் பூத்துட்டே இருக்கு. ஆனால் எவ்வளோ காய்கள் வரும் அப்படின்றது நமக்கு தெரியல. இந்த பாவக்காய் செடி பார்த்தீங்கன்னா நம்ம விதையிலேருந்து வளர்த்தது தான். நான் இந்த பாவக்காய் செடி பற்றி நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ புதுசாக செடி வளர்க்குறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.